அது எப்படி சொல்கிறது, இந்த கேள்வி வர்றதுக்கு ரீசனே அதுதான். அவர் பேசினா நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம். எப்படி தான் போர் அடிக்கும் நமக்கு. கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்கல. நான் கூட நல்லா அப்படியே அப்படியே என்னமோ அவர் பக்கத்தில் உட்காந்து கதை பேசுகிற மாதிரி அவரையே பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்துச்சு. போர்லாம் அடிக்கவே அடிக்காது. அவருக்குலாம் கொடுக்கணும் தானே, அவருக்குலாம் இதெல்லாம் என்ன இன்னுமே கொடுக்கணும். எல்லாருக்கும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அதுவும் சினிமாவில் ட்ரை பண்ணணும் ஆசைப்படுற எல்லாருக்குமே தலைவர் தானே ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு கண்டக்டராக இருந்து இப்போ இவ்வளோ பெருசாக வந்திருக்காங்கல்ல, நாங்கள் எல்லாருமே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மேடம் ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க, சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் தான் அவங்க பேசுறது, அவங்களுக்கு அவங்க அச்சீவ் பண்ணிருக்கு இது எல்லாமே. தலைவரோட குட்டி கதை ஐயோ வேற லெவலுக்கு இருந்துச்சு சத்தியமாக. அதுக்காக அந்த மாதிரி தலைவரோட கதைக்காக தான் நாங்கள் வந்து தலைவர் பேசுவார். 40 நிமிஷம் 50 நிமிஷம் எதுவாக இருந்தாலும் அது வரைக்கும் வீடியோ எடுத்துருந்தோமா, ஃபோன் எடுத்து வச்சுட்டு அப்பா தலைவர் பேச ஆரம்பிச்சிட்டாரா. அந்த ஈஷா யோகாக்குள்ளே போய் தியானம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தலைவரோட இதுக்குள்ளே போய் நாங்கள் ஐக்கியமாயிட்டோம். வந்தது முடிஞ்சிச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. லைக் அவங்க ஸ்டேஜ்லேயே வந்து 1 மோர் கேட்டாங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கும் நாங்கள் 1 மோர் கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளும் நினச்சிட்டு தான் இருந்தோம், இன்னொரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி போட்டாங்க. இன்னும் நம்ம வீட்லேயும் போய் பார்ப்போம், எல்லாரையும் பார்க்க சொல்லுவோம். டீசர்லேயே ஃபகத் ஃபாசில் சாரோட ஆக்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு தனியாக. அந்த டீசர் வந்து அவ்வளோவும் நமக்கு ஹைப் கொடுக்குது. எப்படா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஹைப் கொடுக்குற அளவுக்கு செம்மையாக இருக்குது. 12 நிமிஷம்னு சொன்னாங்களா, ஓகே ஏதோ ஒரு நார்மலாக இருக்குன்னு பார்த்தோம். ஆட ஆரம்பிச்சாச்சு. அதுவும் நாங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்குமா, ஃப்ரண்ட்டில் இருந்துகிட்டே ஆட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஆமாம், நம்மளால் நம்ம பாடியை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அனிருத்னாலே மாஸ் பெரிய ஃபேனு, தலைவரோட ஃபேன் அப்படின்றத அந்த இடத்துல காட்டிடுவோம். சத்தியமாக வேலை வராதவங்க டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. எப்படியும் அவங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும் ப்ரோ, நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே. சொல்லுங்கள் ஷில்பா. அதான் ரொம்ப மூவில நல்லா ஹைப் கொடுத்துட்டாரு ப்ரோ. போன மூவி வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. ஜெய்பீம் வந்து ஓடிடியில் வந்தாலுமே வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ டேரக்டருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தலைவர் லாஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு, இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆயிருக்கு அந்த படம். ஸோ அதுக்காகவே ஒரு செம்ம ஹைப் இருக்குது அந்த படத்துக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், எப்போ வரும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. வேறு லெவல்ண்ணா, ஒரே வார்த்தை தான், வேறு லெவல். செம்ம ஹாப்பி, நாங்கள் செம்ம ஜாலியாக இருக்கோம், செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டோம். எவ்வளோ வீடியோ எடுத்திருப்பீங்களோ அதை விட நாங்கள் நிறைய வீடியோ, அதை விட அதிகமாக நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். மம்மி டாடி எல்லாருக்கும் வீடியோ கால் பண்ணி காட்டியிருக்கோம். செம்ம ஹாப்பி, செம்ம எக்ஸைட்டட். ஆக்சுவலாக லைக் லிட்டரலாக இல்லையே தெரில, நாங்களே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே பேசுகிறோம். வேற லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இவ்வளோ காலமாக அவர் பேசுகிறது எல்லாத்தையுமே டிவியில் தான் வந்து பார்த்து வளர்ந்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நான் அது வந்து நேரில் பார்க்கும்போது அப்பதான் அவருக்கு பின்னாடி உட்காந்து பார்க்கும்போது தான் புரியுது, லைக் எவ்வளோ ஒரு எனர்ஜி இருக்குது. அது நமக்கும் வருது அந்த எனர்ஜி. நம்ம இப்போவுமே அந்த எனர்ஜியோடவே இருக்கோம்னா அது அவரால் மட்டும்தான். நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மாதம் கொடுக்கறதுக்கு அவர் தான் டாப்பாக இருப்பார். இப்போது அவர் தான், இனிமேலும் அவர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் தலைவர் மூவிக்கு அவர் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவார். அதை செஞ்சுட்டாரு, அவ்வளோதான். மூவி பார்க்க எவ்வளோ வெயிட் இன்னும் 20 நாள் தானே, கவுண்ட் டவுன் பிகின்ஸ். எல்லாருமே போகிறோம், பார்க்குறோம். ரொம்ப நல்லா இருந்தது. வேட்டையன் மூவி வந்து ஸோ ஈகர்லி வெயிட்டிங். இந்த அக்டோபர் 10th பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது டீசர். தலைவர் ஃப்ரேம்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. அனி மியூசிக் சொல்லவே தேவையில்லை. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த மூவி. தலைவர் ஸ்பீச்லாம் 40 minutes டைம் போனதே தெரில. ஐ வாஸ் லைக் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஸோ அந்த ஒரு எனர்ஜியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போன மாதிரி இருந்தது. ஆமாம் ஆமாம், நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு மாதிரி போரிங்காக போச்சு. பட் அவர் என்ன பேசினாலும் வந்துட்டு அது ஒரு ஜோக் அடிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் அவரே கலாய்ச்சிப்பார். அந்த ஹியூமிலிட்டி எல்லாமே வந்துட்டு வேறு லெவல் அவர்கிட்ட. திருஷ்டி படக்கூடாது, கண்ணு பற்றக்கூடாது. அவர் வந்துட்டு இதே மாதிரி எனர்ஜெட்டிக்காக எப்பவுமே ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் நிறைய படம் பண்ணிவிட்டு அவர் ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக அவர் இருக்கணும். தட் இஸ் வாட் வி எந்த ஒரு லைக்னஸுமே ஒரு மனுஷன் 50 years நம்பர் 1 இருக்க முடியாது. அப் அண்ட் டவுன் 50 years நம்பர் 1 இருக்குது. நம்பர் 1 தான் அவர் வந்து. அது தட்ஸ் ஹிஸ் டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க். அவர் கொடுக்குற மரியாதை அடுத்தவங்கள ரொம்ப தாழ்ந்தெல்லாம் பார்க்காம அந்த ஒரு பண்பு தான் அவரை வந்து எப்போவுமே நம்பர் 1 இருக்க வைக்குது. ஸோ யா, தட்ஸ் த பெஸ்ட். வெரி ஈகர்லி வெயிட்டிங். அக்டோபர் 10th வந்துட்டு அதான் இப்போவே டிக்கெட்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரோடு போயிட்டுருக்கோம். ஸோ வெரி 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 ஈகர். அனிருத் வைப்பில் தான். அனிருத் வந்து பாடும்போது வந்துட்டு ஒரு 100 times
எங்களுக்கு எனர்ஜி ஆச்சுன்னா தலைவர் வந்து பேசும்போது 1000 டைம்ஸ் ஆச்சு. ஸோ தட்ஸ் pretty much it. லைவாகவே தலைவரும் அனிருத்தும் ஆடி இருக்கிறாங்க ஸ்டேஜ். ஆமாம், செம்ம க்யூட்டாக இருந்தது. ரொம்ப அதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்ததே இல்லை நம்ம. ஸோ இட் வாஸ் வெரி க்யூட். ரொம்ப க்யூட் மூமெண்ட்ஸ் அதெல்லாம். ஸோ வேட்டையன் பயங்கரமாக டெஃபினெட்லி தேங்க்யூ. நான் முதல்ல நிதானமாக இல்லை, தலைவரை பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வார்த்தை இல்லை. இப்போது பல நாள் கனவு நேரில் பார்க்கணுன்னு, தூரத்துலேயாவது இன்றைக்கி பார்த்துட்டேன். ஸோ அதுவே பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. வார்த்தை இல்லைங்க சொல்ல தெரில, வரல. வேட்டையன் டீசர் பியூர் தலைவர் கட்ஸாக இருந்தது. எதுவும் ரிவீல் பண்ணல, படத்தில் எதுவும் ரிவீல் பண்ணல. ஆனால் பியூர் தலைவர் கட்டாக இருந்தது. ரஜினிசம் ஃபீல்டாக இருந்தது, மாசாக இருந்தது. ஒருத்தர் 5 to 10 minutes பேசினாலும் போர் அடிச்சு, தலைவர் 40 minutes பேசியிருக்காங்க. ஏங்க அவர் ரியல் ஸ்டேஜ் பெர்ஃபார்மருங்க. அவர் தான். நீங்கள் பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா, நேரில் கேட்டிருந்தவங்களுக்கு தெரியும், இல்லை டிவியில் போடான், டிவியில் எப்படி எடிட் பண்ணி போடுவாங்களான்னு தெரியல. கேட்டிருந்தீங்கன்னா அதுதான் வந்து உண்மையிலே ஒரு ஸ்டேஜ் ஒருத்தர் அத்தனை ஆடியன்ஸை வந்து இதுவாக வச்சுருக்காருன்னா அது அவரால் மட்டும்தான் முடியும். அதெல்லாம் வந்து அது இந்த வயசில் நம்மளால் அரை மணி நேரம் நிற்க முடியல. அவர் 72 73 வயசில் நிற்கிறாரு. அது வந்து ஹட்ஸ் ஆஃப். அதெல்லாம் வர மாதிரி எனக்கு போன தடவை காக்கா கழுது கதை சொல்லியிருக்காரு. எப்படி இருக்கு கழுத? அது அவர் லைஃபு கதை, லைஃப்பை ரிலேட் பண்ணி சொன்ன கதை, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த கதையிலேருந்து நீங்கள் எதாவது லேர்ன் பண்ணுறீங்களா? டெய்லி தலைவரை பார்த்து அவர் எது பண்ணாலும் அதுலேருந்து ஒரு லேர்னிங் இருக்குது தான். அது வந்து ஒரு பாயிண்ட்லாம் சொல்ல முடியாது, பல விஷயம் சொல்லியிருக்காரு. அவரோட லேர்னிங்லாம் எடுத்துகிட்டு நான் அதை சொல்லணுன்னா ஒரு நாள் பத்தாது, அவ்வளோ இருக்குது லேர்னிங் அவர் சொல்கிறதுக்கு. மனசிலாய சாங் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, மொபைலில் பார்த்துருப்பீங்க. தலைவர் ஸ்டேஜில் பண்ணார் அனிருத்தோட, எப்படி அந்த மொமெண்ட்லாம் நான் இன்னும் அதான் சொல்கிறேன், ஸ்டக்காக இருக்கேன். அந்த அஞ்சான் படத்தில் வரும் பார்த்தீங்களா, தரையில் இல்லை நான் நிதானமாக இல்லைன்னு பாருங்க, வாய் கூட சரி அந்த மாதிரி இருக்கேன். கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணணும். அதெல்லாம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. தலைவர் வந்து இந்த ஆஃப் ஸ்டேஜில் ஆடி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இதான் ஃபஸ்ட் டைமு ராக் சார் ஆட வச்சுருக்காரு. வேறு மாதிரி 50 years ஒரு மனுஷன் நம்பர் 1 எப்படி பார்க்குறேன்? இண்டஸ்ட்ரியில் பொதுவாக எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் அப் அண்ட் டவுனில் இருப்பாங்க, இல்லை கீழே வந்துடுவாங்க. ஆனால் இவர் நம்பர் 1 இப்போ இருக்கிறாரு. ஏன்னா 50 ஷீல்டு கூட கொடுத்தாங்க. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறது இந்த சென்ஸ் ஒரு சிம்பிளாக தான். ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் இருக்கார், பிஸ்னஸ், ஆடியன்ஸு, என்டர்டெயின்மெண்ட்டு. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் லாஸ் வரக்கூடாது, ஆடியன்ஸும் என்டர்டெயின் பண்ணணும். எல்லாமே ஒருத்தர் வந்து இந்த வயசில் பண்ணுறாருன்றது அது ஒருத்தராக தான் பண்ண முடியும். அவர் அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ 50 years இருக்கார். வேறு எல்லாம் இருக்க முடியுதா? எல்லாம் பார்க்குறோம் நம்ம. அவர் மட்டும்தான். மற்றவங்களாம் எல்லாம் கேரக்டர் ரோல்ஸு, சைடு ரோல்ஸ் நடிக்க போயிட்டாங்க. ஒரே ஹீரோவாக நடிக்கிற தலைவர் மட்டும்தான் அன்றும் இன்றும் ஒரே சூப்பர் ஸ்டார். சார் சூப்பர் சார். நான் பெங்களூர்லேருந்து இதுக்காக நான் வந்திருக்கேன். நான் தலைவரோட கிரேட்டஸ்ட் ஃபேன். டீசர் தாறுமாறு இருக்குது உண்மையில். அமிதாப் சார் ரொம்ப சூப்பர். நம்ம தலைவர் கேட்கவே வேணாம். ஒரு ஸ்டெப்பு எப்பா டைலர் வந்து ஷார்ட்டாக இருக்குது சார். எப்படா வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும், என்ன மாதிரி இருக்கணும்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு இது. சுபாஷ்கரனுக்கு ஒரு நல்ல தேங்க்ஸ் கொடு. அருமையான படம். ஞானவேல் சார் சூப்பர். நம்ம இந்த ஆடியோ லான்ச் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகும்னு எதிர்பார்க்கல சார். உண்மைனே ஐயோ அவர் பேசுகிறத பார்த்தீங்களா, பேசுகிறதே நடிப்பு சார். அப்படியே அந்த மாதிரி நடிச்சுக்கிட்டே பேசுகிறாரு சார் அவர். அது உள்ள அழகாக பேசுகிறாருன்னா இதில் உள்ள இன்னும் நிறைய இருக்குது சார். இல்லை அது இல்லை, பட் இஸ் வெரி குட். இப்போ இருக்க ஸ்டில் இந்த ஏஜில் அட் த ஏஜ் ஆஃப் 73, 74 he rocks like anything. அப்பா can't சான்ஸே இல்லை சார். ஒன்லி ஒன் தலைவா, one more star. Thanks very much for this opportunity, sir.